எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு நடுவில் தான் சார் ஓட் போட்டிருக்காங்க. இந்த தடவை மக்கள் டிஎம்கேக்கு ஏன் ஓட் போடணும்? தமிழ்நாட்டு மக்கள் திமுக இருந்தால் தான் ஒன்றிய அரசோட வாதாடி போராடி உரிமைகளை வாங்க முடியும். ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா அது பிஜேபியோட அடிமையாக இருக்கிறதுனால அவங்க போராட மாட்டாங்க. அதனால் பணிஞ்சு தான் போயிட்டுருப்பாங்க. திமுக போராடி வாதாடி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தோற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த முறை 2வது முறையும் திமுகவுக்கு ஆதரவளிக்க மக்கள் தயாராக இருக்கு. இந்த தடவை ஸ்டேட் எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு நம்ம நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கோம். இது எதனால சார்? இன்றைக்கி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய சலுகை, நாம் கொடுக்குற ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்குற அந்த நிதி இதெல்லாம் வழங்காமல் தடுத்துட்ருக்கு. அதனால் அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலேயே பல்வேறு துறைகளில் முதல் இடத்தை பெற்றிருக்கு, முதல் மாநிலமாக திகழ்ந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அடிமையாக அதிமுக இங்கே இருந்து அவங்களுக்கு துணை இருக்கிற காரணத்தினால அதனால் இன்றைக்கி போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சொல்கிறத விட தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் என்பது தான் திராவிட மாடல் அரசினுடைய எண்ணம். சார், அதிமுக அவங்கள விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, இங்கே லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், விமன் சேஃப்டிலாம் ரேஸ் பண்ணுறாங்க. உங்களோட அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை நான் பல்வேறு கூட்டங்களில் பேசியிருக்கேன். இப்போ கூட தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பட்டியல் போட்டு சொல்லியிருக்கேன். சட்டமன்றத்தில் கூட பழகம் கொடுத்துருக்குறோம், அறிக்கையும் கொடுத்துருக்கோம். அரசியல் சார்பில் பல்வேறு விளக்கெல்லாம் கொடுத்துருக்கு. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கி திமுக செஞ்சிருக்கிற சாதனைகள், திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் சுலபமாக பதிஞ்சிருக்கு. அதை எப்படியாவது மாற்றணும், எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல சொல்கிறதுக்கு. அதனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மற்ற மாநிலங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட போட்டி போட்டுக்கிட்டு, பல்வேறு மாநிலங்களும் போட்டி போட்டுக்கிட்டு தொழில் தொடங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதுதான் உண்மை. சார், பயங்கர கைத்தட்டல் நீங்கள் பேசும்போது. டிஎம்கே மேனிஃபெஸ்டோ நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 8000 கூப்பன் தான் உங்களோட ஸ்டார் அனௌன்ஸ்மெண்ட்டாக இந்த முறை? அப்படி இல்லை, இன்னும் பல திட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உடைய நான் முதல்ல திட்டத்தை விரிவுபடுத்த பண்ண சொல்லியிருக்கிறோம். கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதியை கூட 500 ரூபா வைத்து கொடுக்க பண்ண சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் அவங்களாம் வைக்காத கோரிக்கை, யாரும் வைக்காத கோரிக்கை.